இந்த உலகம் நம்ம பேடாக்குது காட்டுறேன். பிட்டர் ஸ்வீட் மூமெண்ட். ஏன்னா நான் கசப்புன்னு சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வரைக்கும் கோதண்டராமன் வந்து ஆஸ் எ கலீகா நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இன் லைஃப் எவ்ரிதிங் ஹேஸ் டு டேக் ஓவர் த நெக்ஸ்ட் லீப் ஆஃப் இஸ் லைஃப். தட் இஸ் ஸ்வீட் மூமெண்ட் நான் சொல்றேன். பிட்டர் ஸ்வீட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி. சரி, கோதண்டராமன் நான் பார்த்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். இஸ் ஜென்டில்மேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு டிசிப்ளினா, ஒரு சின்சியரா வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், he has been working for all this. நான் பார்த்த வரைக்கும் இஸ் a very disciplined and very சின்சியரான ஒரு ஜிஓ நம்மளோட டீம்ல. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஐ எம் ஒரு ரிட்டையர்மெண்ட் அந்த ஒரு சின்ன செலிப்ரேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ எம் பார்ட்டிசிபேட்டிங். எனி கலீக் ஃபார் தட் மேட்டர், எனி பட் டாப் டிஎஸ் வாஸ் போனாரு. பட் அது வந்து வேற லெவல்ல, நம்ம கலீக் லெவல்ல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் டைம் வியர். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ்வே தெரியாது. the way in which he is maintaining his health, ஓகே, அந்த சின்சியாரிட்டி, அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், he never ever shown நம்ம வந்து அந்த ஏஜ் மாதிரி தெரியவே தெரியாது. இப்ப நம்ம அவர் ஏஜ் வந்து நமக்கு தெரிஞ்சதுனால ரிட்டையர்மெண்ட் நம்ம சொல்றோமே கண்டி, அவரோட லுக்கோ இல்லாட்ட அவரோட ஒர்க்கோ, அந்த ஒரு முனைப்பான ஒரு ஒர்க் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், he did a very good contribution towards Parle Group. நம்ம பிராண்ட்ஸுக்கும் சரி, எஸ்கேஸும் சரி, சென்னைக்கும் சரி, he has made really ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் தட் ஆன் பிகாஃப் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஐ எம் ஜஸ்ட் கரெக்டா இல்லையா? இந்த பழகுறதுக்கு முன்னாடி அந்த கடையில வந்து இப்போ ஒரு கோல்டு மிஸ் ஆகுது கரெக்டா. ஸோ இப்போ அது மிஸ் ஆகுது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டார்ட் வித் வந்து வெரி பாசிட்டிவா இருக்கும், கான்ஃபிடென்ட்டா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம்ன்றதெல்லாம் இருப்பார் ஒழிய ஸோ செகண்ட் தாட்டே இருக்காது. ஸோ அந்த பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு நல்ல கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட லீவ் ஆகின்றப்போ லிட்டில் பிட் ஒரு வருத்தம் தான் இருந்தாலும் அவர் இனிமேல் இருக்கிற காலத்தை இது பீஸ்ஃபுல்லாக கழிச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது வாழ்த்துக்கணும். நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். யூ கேன் ஆல்சோ சூஸ் ஃபார் உங்க லைஃப் நெக்ஸ்ட் இது நான் வரைக்கும். ஏன்னா இனிமே வந்து அந்த காலம் மாதிரி நம்ம ரிட்டையர்ட் உட்கார்ந்தோம்னா நம்ம பையன் பொண்ணு பார்த்துப்பாங்கன்னு இருக்க முடியாது. வி நீட் டு ஏர்ன் அவர் ஓன் இது. ஓகே, ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு இது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஆக்டிவ். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த வகையில் வந்து நெக்ஸ்ட் உங்கள் லைஃப்பை வந்து இன்னும் பீஸ்ஃபுல்லாக ஒரு இதுவாக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிட்டு யூ நீட் டு டெமான்ஸ்ட்ரேட் டு அதர்ஸ் ஆல்சோ. எப்படி வந்து நம்ம நெக்ஸ்ட் லைஃப்பை லீட் பண்ணலான்ற வகையில் வந்து லீட் பண்ணுங்க. ஓகே, ஐ எம் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கண்டினியூஸ் ஹெல்தி ஆக்சுவலாக கௌரவ் சார் பற்றி சொல்லணும்னா இன்னொரு பாட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து இந்த நம்ம ஒர்க்கை தவிர பர்சனலாக வந்து நிறையா ஹெல்பிங் பண்ணு பையன். ஓகே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மகேஷ் தெரியும் உங்களுக்கு, இந்த பில்டு இந்த பாடி பில்டர் ஜியோ பொறுத்த வரைக்கும் அவன் ஜிம்முக்கு போகணுன்ட்டு இவர் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவனை ஸ்பெண்ட் பண்ணி பாடி பில்டர் ஆகி இன்னைக்கு அவன் வந்து ஜிம்மு இதாக போட்டுருக்கான். கரெக்டாக ஸ்டேஜ் ஏறி வந்து அவன் இதாக ஓப்பன் பண்ணிட்டான். பஷாவத்தில் ஓப்பன் பண்ணிருக்கேன். கரெக்டாக இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் உன் செலவு நான் எடுத்துக்கிறேன்
உங்களோட ஃபுட்டு செலவு நான் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி பர்சனலாக ரொம்ப விஷயத்தில் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் கேள்விப்படாத இப்போ ரத்னா பிரகாஷ் உனக்கு என்ன வேணும் பர்சனலாக ஒரு ஹெல்பிங் மைண்ட் அவரே அவரோட ஒரு வாங்க இல்ல ஆக்சுவலி அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அவர் ஸ்போர்ட்ஸ் வந்து உங்க சன்னே வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் நான் நிறைய வந்து அவர் சொல்லும்போது சொல்லுவார் அவர் சார் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆக்டிவான ஒரு இது வந்து அவருக்கு இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்றாருன்னு நினைக்கிறேன் ஜியோஸ்க்கு ஹெல்ப் பண்றாரு. அவன் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒரு ஜிம்மே ஓப்பன் பண்ணிட்டான் அந்த பேர் பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்சர் நிறையா பண்ணார் பர்சனலாக அந்த ஸ்டேஜ் ஏற வரைக்கும் உன் வீட்டை நான் போய் பார்க்குறேன் நீ போ முன்னாடிட்டு அந்த வீட்டையும் போய் பார்ப்பாரு. இன்னைக்கு ஆக்சுவலாக ஒருத்தருக்கு ஒரு வீட்டாக இருந்தாலும் 2 வீட்டையும் பார்ப்பாரு அந்த 2 வீட்டுக்கு ரிசல்ட்டே அவர் கொடுப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக இங்கேயும் பார்ப்பாரு அதே டைம் அதே என்ன வால்யூம் அதை கொடுப்பாரு ஒருத்தர். கௌரவம் சார் உண்மையாக சூப்பர் ஒர்க் பொறுத்த வரைக்கும் உண்மையாக ரொம்ப சார் இவர் ஆல்சோ ரொம்ப லாங்கா அவர் பார்த்துட்டு இருக்கீங்க எங்களோட வந்து முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அவரை. நாங்க 2 பேர் ஜாயின் பண்ணதே ஃபுட் டிவிஷன்ல தான் ஜாயின் பண்ணோம். ஃபுட் டிவிஷன்ல இருக்க நாங்க 2 பேர் தான். நான் ஜாயின் பண்ண பிறகு தான் அவர் தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே நாங்க சூப்பர் மேக்ஸ்லயே ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்கோம். ஓ ஓகே ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் நான் இங்க வந்தேன் அப்புறம் அவரும் வந்தாரு. பட் ஃபுட் டிவிஷன்ல எல்லாம் அந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் தமிழ்நாட்டிலே பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் நான் அச்சீவ்மெண்ட் அவார்ட். வெரி குட். ஃபுட் கன்ஃபெக்ஷனரியிலே தமிழ்நாட்டிலே பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் வாங்கினா நான் ஒரே ஒரு சிங்கிள் ஆள் யாருன்னா நான் ஒருத்தன். வெரி குட். யாரும் இல்லை கன்ஃபெக்ஷனரி டிவிஷனில் வந்து யாரும் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு யாருக்குமே கட்ஸ் இல்லை பர்ஃபார்மன்ஸ். நான் வந்து தமிழ்நாட்டிலே நான் ஒருத்தன் தான் வந்து செலக்ட் பண்ணி அச்சீவ்மெண்ட் கொடுத்தேன். வெரி குட் வெரி குட். கீப் இட் அப். எட்டு வருஷம் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங்கே வந்து சார் வந்து இவர் கூட தான் என்னை அனுப்பிச்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங்கே வந்து நான் முன்னாடி இருந்த கம்பெனியில் பார்க்குற பசங்களுக்கும் இவர் கூட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஏன்னா ஸ்டார்ட் வித் ஒரு 8:30 8:45 ஸ்டார்ட் பண்ணிடுவார். 5:30 மணி வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இடையில வந்து ஒரு ½ hour கூட இருக்காது. அவர் 10 நிமிஷத்துல சாப்பிட்டுருவாரு. நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ½ hour ஆகும். அவர் நம்ம கை கழுவுறதுக்குள்ள அவர் சாப்பிட்டு முடிச்சிடுவார். 10 நிமிஷம் தான். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கத்துக்கணும்னா அந்த டைமிங் தான். காலையில கேட் மீட்டிங் ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் லீவே போட மாட்டார். எஸ் அது ஒரு என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும் அவரு அதே மாதிரி வந்துட்டு இந்த 3 மணிக்கு போறேன் 2 மணிக்கு போறேன் பெர்மிஷன் வேணும் அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபுல் டே அந்த 5:30 மணிக்கு மேலதான் வந்து அதுவும் சொல்லிட்டு தான் போறேன். இன்ன வரைக்கும் வந்து அவர் சொல்லாம போன நாளே கிடையாது. ஸோ அந்த டிசிப்ளின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். ஆக்சுவலி நான் ஜாயின் பண்ணி 2016 டிசம்பர்ல ஜாயின் பண்ணேன். 2017 வந்து ஒரு மோசமான பீரியட் தான். பெருசா நம்ம இது பண்ணல. 2018 நீங்க ஜாயின் பண்ண உடனே மிது ரேஸ் போட்டீங்க சார். ஆமா 2018ல கிட்டத்தட்ட 2 RGM போயிட்டாங்க. ஒரு 15 ஜியோஸ் அப்ப இருந்து 30 ஜியோ தான் இருந்தாங்க நினைக்கிறேன் சென்னையில. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 15-20 கிட்டத்தட்ட ஒரு 7-8 RGM இருந்தாங்க. ஏஜிஎம் இருந்தாங்க. அவங்களும் போயிட்டாங்க. ஒரே ஒரு ஏஜிஎம் மணிகண்டன் மட்டும் இருந்தாரு. அப்பதான் இவங்களும் ஜாயின் பண்றீங்க. அப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல அந்த 2-3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் என்டையர் கேட் மீட்டிங்ல இஸ் ஹெல்ப். ஏன்னா இவருக்கு தெரியும் அந்த இது நிறைய மார்க்கெட் ஒர்க் பண்ணிருக்கேன். இவர் கூட என் கூட எல்லா மார்க்கெட் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லா விசிட்டும் டிபிஎஸ் லான்ச்சுக்கு சார் சொன்ன இது என்னன்னா நம்ம பார்க்க வந்தோம்னா 15 அவுட்லெட் பாத்தீங்கன்னா 15 அவுட்லெட்லயும் 15 கேஸ் ஒரு கேஸ் பிளேஸ்மெண்ட் எல்லா கடையிலும் போட்டோம். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஆந்திரா வந்து பிஹெச் வந்தா நினைக்கிறேன். அவர் பார்த்துட்டு ரொம்ப எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி
வந்து இது வரைக்கும் ஒரு 28 ஜியோக்கு மேல வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. ஆனா இவரை போல வந்து அந்த ஆக்டிவா அந்த டெடிகேஷன் 40 பில்லு கிட்ட இவர் தான் பஸ் வச்சிருப்பாரு. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 40 பில்லு கிட்ட தான் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நேத்து அவர் பர்த்டே, நேத்து அவர் வீட்டுக்கு போக என்கிட்ட சொல்லிட்டு தான் பாரு 5:30 சார் இது போல நான் இங்க கிளம்புறேன் சார். ஒரு விஷயம். ஓகே, காலையில அதே போல 8:15 8:30 வந்துட்டாருன்னா சார் இது போல வந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்லி. கிரேட் கிரேட் கிரேட். இன்னைக்கும் சார் ஆக்சுவலாங்கன்னா இதுதான் சொல்றேன். இது பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா நேத்தோட முடிஞ்சிச்சு. அவர் ஆஸ் யூஷுவல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலி பண்ணிட்டாரு. கேட் பண்ணி போட்டு வெட்டிடுவாங்க. அவர் இன்னும் வந்து தீர்மானிக்கல. நான் ஸ்டார்ட் வந்து பேசணும். இல்ல, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். அதை நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. சரிங்க சார். ஓகே, போடுறாச்சு. ஏன்னா உங்களோட சர்வீஸ் எங்களுக்கு கண்டினியூஸா வேணும். தேங்க்யூ பார்லாகிராவில் வந்து 2009 ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து வந்து கன்ஃபெக்ஷனரியில் வந்து ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த நிலைமை இருக்குமான்னு கூட நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ப்ராடக்டை வந்து விற்கலை அப்படின்னா வந்து ரொம்ப இதுவாக இருக்கு. ஆனால் பட் ஏன்னா வந்து அந்த நேரத்தில் வண்ணார்பேட்டில் போட்டாங்க. வண்ணார்பேட்டில் ஹை பீக்காக இருக்கு, பயங்கரமாக சேல்ஸ். நான் ஒரு கடை கூட விடல, எல்லா கடையிலும் இறங்கி எல்லா கடையிலுமே பிளேஸ்மெண்ட், ஹையஸ்ட் சேல்ஸ். அதனால தான் அந்த வருஷம் எனக்கு ஹையஸ்ட் சேல்ஸ் கிடைச்சது. கன்ஃபெக்ஷனரி சாஃப்டிஸ்ன்னு வந்து இல்லை லான்ச் பண்ணி, சாஃப்டிஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, அதனால சாஃப்டிஸ் போட்டாங்க. பட் அதெல்லாம் ஜாயின் பண்ணது அதுக்கப்புறமா தான் வந்து ஹிப்போ ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்க. ஹிப்போ ஸ்நாக்ஸ்லயே வந்து நான் வந்து மயிலாப்பூர் அண்ட் கோவளம் பார்த்தேன். கோவளம் நான் வந்து தான் அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின் பண்ணேன். இங்கேருந்து போய் எனக்கு இங்கேருந்து ரெண்டே பீட்டு தான் கொடுத்தது. ஒன்று மயிலாப்பூர், ஒன்று வந்து கோவளம். 2 பீட்டில் இங்கே 2 பிளேஸ் 2 டிஸ்ட்ரிபியூட்டர் ஹேண்டில் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சார்ல ஜாயின் பண்ண பிறகுதான் ஒரு டேர்னிங்கே லைஃப் எனக்கு. அவர் ஜாயின் பண்ணோன்னா ஒரு டீமை அரேஞ்ச் பண்ணார். அதுக்கப்புறமா தான் அவர் டீம் ஒவ்வொன்றுமே பேசிக்கலி எப்படி அரேஞ்ச் பண்ணோம், எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தது மிஸ்டர் மோகன் சார் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு ராஜ்குமார் மூலியமா எல்லா டீமும் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ராம்குமார் சார் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அது ஜாயின் பண்ணோன்னா அந்த வந்து 18 நினைக்கிறேன், 18 தெரியல, 2018 இல்லை 19 நினைக்கிறேன். டாப் அச்சீவ் நாங்கள் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு கிண்டி மீட்டிங்ல வந்துட்டு நல்லா இதுவா இருக்கு, சிஎம்பிடி நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கு, நல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம் எங்க வந்து எல்லா மேனேஜர் எல்லாம் காடர்த்தி கூப்பிட்டு ஒரு இது பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடி ஒரு மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணேன். அதனால அந்த பேட்ச்ல வந்து நான் எல்லா இதுலயும் வந்து நான் நல்லா இது பண்ணியிருக்கேன். பட் வந்து ஒரு டீமை கரெக்டா அனலைஸ் பண்ணி கொண்டு போற ஒரு இது வந்து மோகன் சார் மட்டும்தான். சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு அவர் டீமை, இந்த டீம் வந்து நல்ல ஒரு வெரி குட் டீம். இந்த டீம் இன்னும் நல்லா வந்து அச்சீவ் பண்ணலாம் அதை நான் எதிர்பார்க்குறேன். வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. என்னுடைய லைஃப் சேஞ்ச் வந்து மோகன் சார் தான். இந்த குரோத்தும் எனக்கு வந்து கிடைச்சது வந்து மோகன் சார் தான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அவர் வரும்போதெல்லாம் என் கூட தான் வந்து ஒர்க் பண்ணாரு. ஒரு முறையும் ஒர்க் பண்ணும் போதும் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி தருவார். அது வந்து பிளஸ் ஒரு முறையும் வந்து இல்லை ஒர்க் பண்ணும் போது எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லி தருவார். அந்த சொல்லி கொடுக்கின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்குமே வராது, ஒரு சில ஆசிரியர்களுக்கு மட்டுமே வரும். அதனால வந்து அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை வந்து நம்ம கேதர் பண்ணி பர்ஃபெக்டா 100% ஃபாலோ பண்ணோம்னா 100% அச்சீவ் பண்ணுறோம். வேற எதுவும் இல்லை சார். தேங்க்யூ. என்னோட பேர் வந்து விக்னேஸ்வர். நான் ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் கண்டர் கண்டிஷனிங் பற்றி நான் ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன். எங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் திஸ் கேதரிங் அரௌண்ட். எங்கள் அப்பாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்யூ. எங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து எங்கள் அப்பா ரொம்ப கொடுத்து வச்சு, இனியும் கொடுத்து வச்சுருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா வந்து யாருக்குமே வந்து இப்போ அப்பானா கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பயப்படுவோம், இல்லை ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு அப்பா மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்டாக நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு எனக்காக
எனக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க அது வேணாம் உனக்கு வேணாம் உனக்கு ஓகே போய் பண்ணு இப்போ எனக்கு இதில் ட்ரெயின் பண்ணா அதில் போய் பண்ணு எனக்கு என்கரேஜ் தான் பண்ணியிருக்காரு ஒரு இடத்துலையும். ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு எதெல்லாம் பண்ணணும் இப்போ வந்து இது வரைக்குமே வந்து எனக்கு ஒரு கஷ்டமோ ஒரு டார்ச்சர் எதுவுமோ பண்ணதே இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எனக்கு அவர் பண்ணியிருக்காரு ஒரு ஃப்ரெண்டா. ஸோ தேங்க்யூப்பா. ஸோ we want to accept அது